உலக தமிழர் நெஞ்சங்களில் நீங்கா இடம்பெற்று காலமெல்லாம் நிலைத்து நிற்கும் பெரும்புகழ் பெற்றுள்ள மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழக மக்களின் நலன் ஒன்றையே தமது லட்சியமாக கொண்டு கோடான கோடி மக்களின் மனதில் வாழும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த சென்னை மெரினா கடற்கரைக்கு ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுகவினர் மட்டுமின்றி பொதுமக்களும் தொடர்ந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த கழக தொண்டர்கள், பெண்கள், குழந்தைகள், முதியோர் என அனைத்து தரப்பினரும் வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் மாண்புமிகு அம்மாவின் நினைவிடத்தில் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களும் நல்ல நல்ல திட்டங்களை செய்திருக்கிறாங்க. எங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் லேப்டாப் கொடுத்துருக்குறாங்க. அம்மாவை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப அம்மா ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா இப்போ ரொம்ப கஷ்டப்படுறோம். என் பெத்த தாயை இழந்த மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். அம்மாவோட உதவி எல்லா திட்டங்களும் எங்களுக்கு வந்து சேர்ந்து இலவச கரண்ட் நெசவாளர் இருக்கு, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு லேப்டாப்பு, சைக்கிள், புக்கு எல்லாம் கொடுத்தாங்க. சத்துணவு திட்டத்தில் எல்லா உதவியும் வாரம் முட்டையும் அது கொடுத்து எல்லாம் செஞ்சு இப்போ அம்மா இல்லை எங்களுக்கு ரொம்ப மனக்கவலையாக இருக்குங்க. தமிழக மக்கள் மட்டுமின்றி வெளி மாநிலத்தவரும் வெளிநாட்டவரும் தொடர்ந்து அம்மாவின் நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் அமைச்சர்கள் திரு போஎஸ் மணியன், திரு வெல்லமண்டி நடராஜன், திரு சேவூர் ராமச்சந்திரன், திரு பாஸ்கர், திருமதி ராஜலட்சுமி, திருமதி எஸ் வளர்மதி, திரு பாலகிருஷ்ணா ரெட்டி, திருமதி சரோஜா ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். கோடான கோடி மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றுள்ள மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் அமைச்சர் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே மெரினா கடற்கரையில் உள்ள மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வருபவர்களுக்கு அஇஅதிமுக தலைமை கழகம் சார்பில் உணவு வகைகள் மற்றும் குடிநீர் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன.